ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, சின்ன விஷயங்கள் சீரீஸில் நம்ம சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் டாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். குழந்தைகள் அனைவருக்கும், குழந்தைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஏன் அடல்ட்ஸையும் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அடல்ட்ஸும் கூட அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் தான். ஸோ எல்லாரும் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைத்தன்மையோட நம்ம இருந்து நம்ம வாழ்க்கையில வந்து பழசெல்லாம் மறக்காம நம்ம லைஃப்பை பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப். நீங்க இதெல்லாம் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் டாக் 3 விதமா நான் பிரிக்கிறேன். எப்படின்னா, பேரண்ட்ஸ்க்காக சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு பேரண்ட்ஸ் என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம வந்து ஒரு கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், அண்ட் டீச்சர்ஸ் அவங்க சைடில் குழந்தைகளுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், குழந்தைகள் அவங்கள குறித்து அவங்கள எப்படி மோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியும் தான் இந்த டாக் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து இப்போ வந்து குழந்தைகள் தினத்தன்று நம்ம டீச்சர்ஸ்க்கான விஷயங்கள் என்னென்னலாம் பார்த்துடலாம். டீச்சர்ஸ் வந்து பொதுவாக ஸ்கூலில் வந்து சில குழந்தைங்களை பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டீச்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்படி ஒரு குழந்தை நல்லா படிப்பாங்க, அவங்களோட இன்னொரு குழந்தை பெட்டரா படிப்பாங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களையே எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க. ஒரு ஸ்டாஃப் ரூம்க்கோ இல்லை எந்த ஒரு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து இவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கிறா, ஸோ அவங்கள கூப்பிட்டுக்கலாம். இவன் படிப்பில் ஒன்றுமே இல்லை, ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு டீச்சர்ஸ்குள்ளேயே வந்து பேசிப்பாங்க. அண்டு மற்ற எந்த விஷயத்துக்குள்ளவும் வந்து அவங்கள போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த வந்து தவிர்க்கிறது நல்லது. அண்ட் எப்ப பாரு அந்த குழந்தை படிக்காத குழந்தைய வந்து பின் பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் படிப்புல ஒண்ணுமே இல்லை, நீ படிக்கிறதே இல்லை, நீ வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில வேர்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல போனோம்னா, டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளுடைய கலர்ஸ் வச்சு செப்பரேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் அவன் டல் ஸ்டூடெண்ட்டா பிரைட் ஸ்டூடெண்ட்டான்றதை வச்சு செப்பரேட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுடைய ரிலீஜன் வச்சு, அவங்களுடைய கேஸ்ட் வச்சு, இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க டீச்சர்ஸ் கிட்ட இருந்து. அதை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து மற்ற கூட படிக்கிற குழந்தைகளும் வந்து அதையே பேஸ் பண்ணி பழகவும் செய்வாங்க. ஸோ டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அவன் படிக்காதவன், ஸோ அவனோட நம்ம சேர வேண்டாம் அப்படின்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து டீச்சர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து குழந்தைங்களுக்கு நம்மளால தர முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கணும்னு சொன்னதுல இதுவும் ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல், நான் ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ண விரும்பல. மென்ஷன் பண்ணாலும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்க செஞ்சது வந்து நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நான் ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணல. அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பிடி சார் இருந்தாரு. அந்த பிடி சார் வந்து ஒரு குழந்தை நல்ல ஒபீஸா இருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுதெல்லாம் அந்த சார் வந்து மார்னிங்லயும் பார்த்து சொல்வாரு, ஈவினிங்லயும் பார்த்து சொல்வார். நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ வந்து ரன்னிங் போ, ஜாகிங் போ, ஃபுட்பால் விளையாடு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கேம், அந்த ஸ்போர்ட் வந்து நீ விளையாடு, உடம்ப கொஞ்சம் ஃபிட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆட்டோமேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமுக்கு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு வா அப்படின்லாம் வந்து அந்த பிடி சார் அந்த குழந்தைய வந்து இன்சிஸ்ட் பண்ணி அவனுடைய ஹெல்த் கான்ஷியஸா வந்து சில விஷயங்கள்லாம் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா, இன்னொரு ஸ்கூல்ல அதே மாதிரியான ஒரு பிடி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்போர்ட்ல வந்து தான் குழந்தை இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்ட்டு அந்த பேரண்ட் வந்து பிடி சாரை பார்த்து கேட்க போயிருக்காங்க. என் குழந்தை வந்து ஃபுட்பால்ல நல்லா விளையாடுவான், கொஞ்சம் அவனை சேர்த்துக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டா வந்து சேர்ந்துக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் தான் சார், அதனால அவன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, என்ன தெரியும் உனக்கு அதுல ஏதாவது தெரியுமா? அப்ப எதுவுமே பேசிக்கே தெரியலன்னா, அப்புறம் எப்படிங்க சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக் தெரியுன்ற பட்சத்துல எதுக்கு ஒரு சார் கிட்ட வந்து அந்த அம்மா வந்து தான் குழந்தைய வந்து ஸ்போர்ட்ல சேர்த்துக்க சொல்லி எப்படி சொல்லுவாங்க? ஸோ அந்த பேசிக்கே தெரியாத குழந்தைக்கு பேஸ் குடுத்து, அதுலேருந்து ஒரு குழந்தைய உருவாக்குறது ஒரு நல்ல ஒரு டீச்சருக்கான அழகு இல்லைங்களா? ஸோ உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சாக்கா நான் வந்து சேர்த்துப்பேன். தெரியலன்னா நான் சேர்த்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அவனுடைய டேலண்ட்ட, அவனுடைய இன்ட்ரெஸ்ட்ட வந்து அந்த ஸ்போர்ட்ல காட்ட முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மியூசிக் கிளாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிருதங்கம் கிளாஸோ, இல்ல ஒரு கீபோர்ட் கிளாஸோ ஒரு குழந்தை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறாங்க. ஆனா வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால அவன் படிக்கல அப்படின்றதுனால, இல்ல வேற என்ன ரீசன் தெரியல. அ அதனால நீ வந்து இதுக்கு வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள வச்சு அவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா ரொம்ப புடிக்கும். அந்த கிளாஸ்னா ரொம்ப புடிக்கும். அந்த குழந்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வீட்லலாம் வந்து வாசிப்பாங்க. ஆனா அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைய, "நீ வாசிக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது எதனாலன்னு தெரியல. ஸோ இப்படி டீச்சர்ஸ் பண்ற ஒரு சின்ன 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 தவறுகள்னால குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றத நம்ம வந்து அஸ் அ டீச்சரா வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது. ஓகே. அவங்க கிளாஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த டீச்சர் சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே ஃபைன். ஆனா அந்த குழந்தையோட அ இடத்துல நின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ரொம்ப அ இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து எண்ட் ஆஃப் த இயர் வந்து அவார்ட்லாம் குடுப்பாங்க இல்லைங்களா? 11த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் வந்து 12த்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு காரணம் இந்த டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு, மெடல், கிஃப்ட் இதெல்லாம் குடுப்பாங்க. ஓகே, ஹேட்ஸ் ஆஃப். நான் இல்லைன்னு சொல்லலைங்க. சந்தோஷம். குடுத்து ஹானர் பண்ணணும் தான். அட் த சேம் டைம் எத்தனையோ டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்றேன். ஈவன் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கூட அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க. பேசிக்ல இருந்து ஒரு குழந்தைய படிக்க வச்சு ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கின அந்த டீச்சர்ஸ்க்கும் ஹானர் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டுமே ஒரு டீச்சரோட கடமை கிடையாது. ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க வச்சு ஹையஸ்ட் மார்க் கூட எடுக்க வைக்கிற டீச்சர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா அந்த எஃபர்ட் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு எத்தனை ஸ்கூல்ல வந்து ஹானர் பண்ணிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டா அப்படி இருக்கக்கூடிய டீச்சர்ஸையும் ஹானர் பண்ணணும். ஓகேங்க. இப்ப இவ்வளவு நேரம் வந்து சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு டீச்சர்ஸோட பங்கு என்னவா இருக்குன்றத பத்தி பார்த்தோம். இப்போ சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்கான பேரண்ட்ஸோட பங்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சட்டுன்னு நீக்கிறது நம்மளுடைய குழந்தைகளா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கை குழந்தை நம்மளை பார்த்து சிரிச்சாலே போதும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அத்தனையுமே போயிடும். ரீசனே இல்லாம ஒரு பேரண்ட் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்ம குழந்தைங்க தாங்க. நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பிடிப்பற்ற நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரத்துவமான ஒரு நம்பிக்கை கொடுக்கறது நம்மளுடைய குழந்தைங்க மட்டும்தாங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயங்கள், நம்பர் 1, நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ சோ மச். சன்னா இருக்கட்டும், டாட்டரா இருக்கட்டும், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். என் வாழ்க்கையே உங்களுக்காக தான். ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா, வந்து என்கிட்ட சொல்லுங்க. பயப்படாத. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உன் சைட்ல நான் நிக்கிறேன். நீ எதை குறிச்சும் பயப்படாத. நான் கூட வரேன். உன் கூட வரேன். என் கையை பிடிச்சிட்டு நட. நம்ம பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை கொடுக்குற பேரண்டா நம்ம இருந்தோம்னா, குழந்தைகள் எப்படியாப்பட்ட சிச்சுவேஷனையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம சான்சஸ் கொடுக்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? நிறைய பேருடைய வீட்டில் பார்த்துருக்கேன், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு ஒரு சுச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற விஷயத்த குழந்தைகள் செய்யறதுக்கு
நம்ம வந்து சான்சஸ் கொடுக்கணும். ஸோ சான்சஸ் கொடுத்தோம்னா எப்படியெல்லாம் செஞ்சா இது கரெக்டா வரும் அப்படின்றத அந்த குழந்தை யோசிக்கிற தன்மையை வளர்த்துக்குவாங்க. ஸோ தப்பானாலும் பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான். ஸோ நீ செய், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ ட்ரை அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம குழந்தைங்க எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஒரு ஹக், ஒரு கிஸ் அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த ஹக் கொடுக்கும் போதே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப மனசு வந்து லைட்டா ஆயிடும். ஸோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் அம்மா இருக்காங்க, என் அப்பா இருக்காங்கன்ற ஒரு மாதிரி யோசிச்சு கண்டிப்பா வந்து அவங்க வந்து எந்த ப்ராப்ளமையும் ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் எப்பவுமே நான் அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேர்ல நம்ம நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு டைம் கொடுங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றத லிசன் பண்ணுங்க. அவங்கள பேச விடுங்க. ஒரு அப் டு த மார்க் அவங்க என்ன பேசுறாங்களோ பேசட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும். இது நான் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ ஃப்ரீடம் கொடுக்கும்பொழுது அவங்க மனசுல என்ன இருக்குன்ற விஷயங்களை நம்மகிட்ட ஈஸியா ஷேர் பண்ணிப்பாங்க. நான் அவங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லிட்டேங்க, அப்ப கூட அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. எத்தனை தடவை சொல்றது அப்படின்னா பரவாயில்ல, சொல்லுங்க. திரும்ப 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 சொல்லுங்க. எத்தனை தடவை ஆனாலும் சொல்லுங்க. சொல்ல 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 தான் அவங்க மனசுல பதியும். அது ஒரு பிராக்டிஸ்க்குள்ளவே வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய நம்ம கம்பேர் பண்றது. அது ரொம்ப 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 தப்பான விஷயம். முதல்லே நான் சொன்ன மாரி ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு வகையில டிஃப்ரெண்ட்டா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு குழந்தையுமே வந்து தனித்துவமானவர்கள். ஒவ்வொரு விஷயத்துலயும் இவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிரிலே திட்டுறதோ, அடிக்கிறதோ, டிசப்பாயிண்ட் பண்றதோ எதுவுமே கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ட நம்ம குடுத்து தான் ஆகணும். சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் டாக்ல டீச்சர்ஸோட பங்கு பார்த்துட்டோம். பேரண்டோட பங்கையும் பார்த்துட்டோம். சின்ன விஷயங்கள் சீரீஸ்ல குழந்தைகளோட பங்கு என்னவா இருக்கு? குழந்தைகள் என்ன செய்யணும்? அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். குழந்தைங்க எல்லாம் இதுல லிசன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்கள எந்த இடத்துல வந்து தன்னை வந்து ஹீரோவா காட்டிக்கணும்னா, அவங்க டிசிப்ளின்ல, அவங்க படிப்புல, அவங்க தாட்ஸ், அவங்க வேர்ட்ஸ், அவங்க ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ல, அவங்க கேரக்டர்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து தன்னை வந்து ஹீரோவா காட்டிக்க முடியும். உங்களுடைய வேர்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான், என்ன விஷயமா இருந்தாலும், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் உன்னுடைய சக ஃப்ரெண்டோட ஷேர் பண்றதுல யூஸே கிடையாது. ஆனா ஒன்ஸ் பேரண்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்பொழுது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்ம வந்து அவங்களோட பெரியவங்க, வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். குழந்தைங்களுக்கு கரெக்டான விஷயத்துல கரெக்டான அட்வைஸை கொடுக்கறது ஒரு பேரண்டா தான் இருக்கும். அது எல்லா குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பட் அட்வைஸ்ன்னு வரும்பொழுது நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா உங்க பேரண்ட் கிட்டயும் உங்க வெல்விஷர்ஸ் கிட்டயும் தான் கேட்கணும். ஸோ ட்ரஸ்டபிள் பர்சன் யாரோ அவங்க கிட்ட கேட்கறதுனால உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கிடைக்கும். ஸோ தட் அந்த ப்ராப்ளம் சால்விங்ன்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குழந்தைகள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டெய்லி அஃபர்மேஷன்ஸ். டெய்லி காலம்பரை எந்திரிக்கும் போது என்னால இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரிதிங். இன்னைக்கான நாள் எனக்கான நாள். இது ஒரு புது நாள். எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய நாள். எனக்கான ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு நாள். எனக்கான ஒரு விக்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி எல்லாம் வந்து குழந்தைகள் ஒரு நிமிஷம் தனக்கு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி அவங்க காலையில எந்திரிக்கும் போது தன்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டு எந்திரிக்கணும். அது அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம். 2வது, வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்திலையும் அவங்களுடைய பங்கு என்னவா இருக்குன்னு பார்க்கணும். பேரண்ட்ஸ்க்கு நம்ம எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள்ல தன்னால முடிஞ்ச விஷயங்கள்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கு உண்டான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இந்த அப்பா அப்படி நீ தான் செய்யணும். நம்ம வந்து எப்படி ஜெயிக்கணும்ன்றதை தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா பேரண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும். கடைசி வரைக்கும் யார் இருக்காங்களோ தேர் தே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம லைஃப்ல என்னைக்கும் விட்டு கொடுக்காம நம்ம அவங்களோட கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கையில பயணிச்சோம்னா நம்ம லைஃப் நிஜமாவே ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு ப்ளூமிங் கார்டனா இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதோட என்னுடைய டாக்கை நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து குழந்தைகளுக்கும், அனைத்து குழந்தை உள்ளம் படைத்த பெரியோர்களுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும்.